ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டெக் கேமர் சேனல்லேருந்து நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க ஒரு புதிய அப்ளிகேஷனை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஃப்ரீயாக ரேடிங்கோடு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு புதிய அப்ளிகேஷனை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மொபைல் டெக் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பிள் டச் பண்ண ஆல் கேட்கும், மறக்காமல் ஆள் கொடுத்துருங்க. அப்போ மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு தனியாக ஒரு டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நம்ம டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அடிக்கடி அந்த குரூப்லாம் ஷேர் பண்ணுவோம். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ வாங்க நம்ம இன்றைக்கான புதிய அப்ளிகேஷனை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் போகும். அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பேஜ் உங்களுக்கு எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம அதில் சைன் அப் பண்ணணும். அதுக்கு இதில் நீங்கள் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு கீழே இதை நீங்கள் டச் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணிடுங்க. ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு டேரெக்டாக உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம காயினை கல் பண்ணி அந்த காயினை வச்சு நம்ம ஃப்ரீயாக ரேடிங் கோடு மற்ற எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். ஓகே, இப்போ நமக்கு இந்த காயினை கல் பண்ணி என்னென்ன ஆப்ஷன் சொல்லி பார்த்தா இதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே காயினை கல் பண்ணுற ஆப்ஷன். இதை பார்த்தா நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தலாம். இந்த ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்துருங்க. இங்கே மொத்தம் 20 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த 20 கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா இதுபோல் நம்பர், அதாவது இங்கே என்ன நம்பர் கொடுத்தோ அந்த நம்பரை கரெக்டாக கிளிக் பண்ணணும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் எதுக்கு நம்ம இதில் காயின்லாம் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி நம்ம சப்மிட் படுத்த ஆட் வரும். அந்த ஆட்லேருந்து அவளுக்கு ரெனியூ, அதுலேருந்து நமக்கு ரெடிங் கோட் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு இங்கே 100 அப்படின்னு கொடுத்தா அப்போ 100 கரெக்டாக கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்மிட் கேட்கும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் ப்ளே முடிச்சோன்னா அதுக்கான காயின்ஸ் ஆட் ஆகும். இதுபோல் அடுத்து பாருங்கள் 200 இருக்கா, 200 கிளிக் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 20ங்க, 20 கரெக்டாக கிளிக் பண்ணணும். இவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 3000 கேட்டால் 3000, இதான் 3000. இதுக்கு மேலே மாற்றி கொடுத்துருக்கோம். இதை நம்ம கிளிக் பண்ணக்கூடாது. இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காயின் கிடைக்கும். இது அடுத்து 400, இது அடுத்து பாருங்க 500. இது போல் வரிசையாக அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்து 30. இது போல் மொத்தம் 20 கொஸ்டின் கேட்பாங்க. 20க்குமே நீங்கள் ஆன்சரை கிளிக் பண்ணால் மட்டுமே போதும், நமக்கு காயின் கிடச்சிட்டு இருக்கும். பட் ஒவ்வொரு டைம் ஆன்சரை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த காயின் ஆட் ஆகும். பட் இந்த காயின் ஆட் ஆகாது. அதனால் கரெக்டாக சப்மிட் கொடுத்துருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் நிறையா விதமான காயின் கல் பண்ணலாம். பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான காயின் ஆட் பண்ணுவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே கைட் அண்ட் லெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதில் இந்த ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுத்துருங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுலேயே மொத்தம் 20 கேட்பாங்க. இதில் என்ன லெட்டர் ஹைட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. இப்போ நமக்கு என்ன லெட்டருங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியும். இல்லை அப்படின்னா ஹிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் கரெக்டாக கிளிக் கொடுத்துணும். பினா பி கொடுக்கும். அடுத்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இதை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணணும். இது போல் என்ன லெட்டர் இந்த இடத்துல வருதோ அதை நம்ம கரெக்டாக கிளிக் பண்ணணும். இதுலேயும் இதே மெத்தட் தான். இப்போ என்ன லெட்டர் வருதோ ஹச்னா ஹச்சை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட் ப்ளே ஆகி முடிச்சோடனே காயின் கிடைக்கும். இது போல் மொத்தம் 20 லெட்டர்ஸ் கேட்பாங்க. 20 லெட்டரும் கரெக்டாக கிளிக் பண்ண காயின் கிடச்சிட்டு இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்து ஆடியோ கெஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆடியோ ப்ளே ஆகும். இது ஒரு விலங்கோட ஆடியோ சத்தமோ இல்லை ஒரு பறவையோட சத்தமோ கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணும். இப்போ இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆடியோ ஃபுல்லாக ஓடும். அது என்ன ஆன்சரோ அதை என்ன பறவையோட வாய்ஸ் வருதோ அந்த கரெக்டாக கிளிக் பண்ணணும். இல்லை அப்படி தெரியல அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து ரேபிட் டால்பின், இது ரெண்டில் ஏதோ ஒரு ஆடியோ இங்கே இருக்குது. அதை கேட்டு நீ கரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். இது போல் ஒவ்வொன்றா மொத்தம் 20 ஆடியோ வரும். 20 ஆடியோக்கும் என்ன சவுண்டு வருது, விலங்கு அல்லது பறவை ரெண்டில் ஏதோ ஒரு சத்தம் வரும். அதோட சத்தத்தை கரெக்டாக நம்ம கேட்டு அது என்ன விலங்கு பறவைங்கிறத கரெக்டாக கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காயின் கிடைக்கும். இதில் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து பாருங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது போல் நீங்கள் ஈஸியான இதுலேயும் நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்து ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி நோட்டிஃபிகேஷனாக ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு எப்போ வேணாலும் வரும். இப்போ மார்னிங் டைம் வரும்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் வரும். அந்த கோடு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த கோடு காப்பி பண்ணிட்டு இதை இந்த கிளிக் கொடுத்து உள்ளே கோடை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காயின் கொடுப்பாங்க. அது மூலம் நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும்.
அடுத்து வந்து இன்வைட் பண்ணியும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம். இதில் வந்து ஒரு இன்வைட்க்கு வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா ரூல்ஸ் கொடுப்பாங்க. எப்படிலாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை ரெஃபர் பண்ணி காயின் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கிற முடியும். அடுத்து வந்து டெய்லி போனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுத்தீங்க இங்கே வந்து பாருங்கள், இதில் வந்து டெய்லி போனஸ்னால் நீங்கள் 5 ஆடியோஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி போனஸில் வந்து காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 5 ஆடியோஸ் கம்ப்ளீட் 5 ஆடியோ கெஸ்ன்னு இருக்குல்ல அந்த விலங்கோட ஆடியோ அதை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு 5 கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான காயின்ஸ் ஆட் ஆகும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து போனஸும் ஒவ்வொரு நாளும் போனஸ் வந்து கிடச்சிடும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து வாட்ச் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ப்ளே ஆகும். நீங்கள் பார்க்குற வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து காயின் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். மொத்தம் 20 வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப் டு 100 காயின் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து காயின் வந்து மாறி மாறி கிடைக்கும். நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இந்த மெத்தட்லையும் சூப்பராக நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இருக்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா விதமான காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ண காயின்லாம் டோட்டலாக வந்து உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? அதாவது இந்த வேர்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து காயின் நீங்கள் கலெக்ட் பண்ண காயின்லாம் டோட்டலாக வந்து ஆட் ஆயிரும். இப்போ அந்த காயினை எப்படி யூஸ் பண்ணி ரெடி கோட் வாங்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காயினை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அடுத்த பேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும். இப்போ இங்கே உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள், ரேடிங் கோடு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் வந்து 10,000 காயின் இருந்து அப்படின்னா 50 ரூபாய்க்கு நீங்கள் ரேடிங் கோடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். மேலே வந்து 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் நம்ம பார்க்க போகிறது கூகுள் ப்ளே தான். இதில் வந்து நம்ம பார்க்கும்போது 10,000 காயின் தான் நீங்கள் 50 ரூபாய்க்கு வந்து ரேடிங் கோடு வாங்கிக்கிற முடியும். இல்லை எனக்கு கூகுள் ப்ளே வேணாலும் மேலே உள்ள ஆப்ஷனுக்கு எவ்வளோ காயின் எவ்வளோ சொல்லி கொடுத்துருப்போம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறவும் முடியும். இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இந்த ஆப் பொறுத்தவரைக்கும் ஒரு புதிய அப்ளிகேஷன் தான். இன்னும் நிறையா விதமான அப்டேட் கொண்டு வருவாங்க. கம்மியான காயினில் ரெடிங் கோட் வாங்குற ஆப்ஷனும் அப்டேட் பண்ணிடுவாங்க. நீ வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப்போட ப்ரூஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து இந்த ஆப்போட ப்ரூஃப்லாம் நான் ஷேர் பண்ணிப்பேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இது போல் நம்ம இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.